வீட்டுக்குள்ள சவனேன்னு கிடந்திருப்பனே. மலையேறவா மலையேறவான்னு என்னைய கூட்டிட்டு வந்து இப்ப என்னையே மலை மாதிரி ஆக்கிட்டாங்களே. நிமிர முடியலையே ஆண்டவா. இடுப்பெல்லாம் வலிக்கே, காலெல்லாம் வலிக்கே. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இவனுக்கு எதுக்கு இப்படி கரடு முரடா வச்சிருக்கானுங்க? படிக்கட்டு கட்டி வச்சிருக்கலாம்ல, உருண்டு உருண்டாவது போயிருக்கலாமே. இந்த மலை மேல உருள முடியலையே. ஏங்க அவ என்ன செய்தா? இரு கேக்கே. ஏட்டி ராதா, கீழே கிடந்து என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? வந்தீங்களா சாமி? நீங்களாவது வந்தீங்களா? தயவு செஞ்சு என்னை தூக்கிட்டு போங்களே, என்னால் நடக்கவே முடியலையே. தூக்கிட்டு போகணுமா? ஆளையும் மண்டையும் பாரு. யோ தாத்தா, அப்படி எல்லாம் சொல்லாதீரும். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போறோம். வயசான ஆட்கள் நாங்களே நல்லா நடந்து வரோம், நீ ஆமை ஓடு மாதிரி கிடக்க. ஆமா ஓடு மாதிரியா? ஏங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆமா மாதிரி தான் இருக்கா. ஆட கரகம் முடிச்ச கிளவி, என்னைய பார்த்தா ஆமா மாதிரியா இருக்கு. ஏங்க இவ கூட என்ன வெட்டி பேச்சு நம்மளுக்கு? வாங்க நம்ம மலை ஏறி போவோம். எல்லாரும் போயிட்டாங்க. ஆட்டும்பட்டு நீ சொல்லிட்டீன்னா வேற மறு பேச்சு ஏது? வா, 2 பேரும் போவோம். ஐயோ கடவுளே, இந்த கிழடு கட்டைக்கு கூட நம்மளை தாண்டி போகுதுகளே. நம்ம இப்படி கிடக்கமே. இந்த தாடிக்காரன் அப்பமே சாபம் விட்டானே, விளங்காத பையன். நீ போயிட்டு எப்படி திரும்பி வரேன்னு பாப்போன்னு அன்னைக்கே சொன்னான். சொன்ன மாதிரியே நடக்கு. இங்கேயே செத்துருவோம் போலயே. அம்மா தாயே, யாராவது என்னை கை தாங்களா கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமே. இந்த செல்வி கிறுக்கி கூட தானே வந்தா, அவ நம்ம கூடயே இருந்து கூட்டிட்டு போலாம்ல. நீ மெதுவா வரேன்ட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. இவங்கெல்லாம் எங்க கிடக்காங்கன்னு நம்ம எப்படி தேட? பெசாட்டுக்கு இங்கனே 2 நாளைக்கு உட்கார்ந்துட்டு இப்படியே வீட்டை பார்த்து போக வேண்டியதான். வேண்டாம் வேண்டாம், வயிறு பசிக்கும். எப்படியே உருண்டு உருண்டு போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவோம். எப்பா, ஒரு வழியா மலை மேல ஏறி வந்து உட்கார்ந்தாச்சுப்பா. கைய காலெல்லாம் நீட்டி உட்கார்ந்த பிறகு நிம்மதியா இருக்கு. இந்த இடத்துல பகல்லையே இப்படி இருட்டிக்கிட்டு கருகருன்னு கிடக்கே, அப்ப ராத்திரியில எப்படி இருக்கும்? யாரும் பயப்படாதீங்கம்மா, இந்த இடத்துல தான் நிறைய பேர் ட்ரெக்கிங் வராங்க, அதனால தான் உங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சுல்ல, அடுத்து வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே. வேலையா? என்ன வேலை செய்யணும்? 100 நாள் வேலைக்கா கூட்டு வந்திருக்கீரு? எம்மா, வேலை செய்யணும்னா அந்த வேலை கிடையாதும்மா. நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், இங்கே தங்கணும்ல, டென்ட்டு கிண்டு போடணும், அந்த வேலையை சொல்லுதேன். ஓ, அந்த வேலையா? நீங்களாம் போய் செய்யுங்க. நாங்கள் செய்யணுமா? அப்போ நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இப்போ தானே வந்திருக்கோம். இங்கே நிறைய இடத்த சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு, செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கு, ரீல்ஸ் எடுத்து போட வேண்டியிருக்கு. நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். ஏம்மா, இது பூரா மலங்காடுமா. நீங்கள் பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்க அது இதுன்னு மலை மேலேருந்து கீழே கீழே உளுந்துடாதீங்க, சரியா? எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு தனித்தனியாக போவாதீங்கம்மா. அண்ணாச்சி சொல்லுறதை கேளுங்கட்டி, தனியாக எங்கேயும் போயிடாதீங்க. அண்ணாச்சி, கொஞ்ச நேரம் கால் கையெல்லாம் வலிக்கி, அதனால நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்காந்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு மற்ற வேலையை பார்ப்போன்னே. ஆட்டும்மா, எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, தண்ணியை கிண்ணியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு மெதுவாக வேலையை பார்ப்போம், சரியா? நம்ம தங்குறதுக்கு தானே டென்ட்டு ரெடி பண்ணால் போதும், சாயந்தரத்துக்குள்ளே ரெடி பண்ணால் கூட போதும். எல்லாரும் வந்துட்டீங்க. இந்த குந்தாணி ஒருத்தி கூட வந்தாலே, அவளை எங்கன்னு யாராவது தேடுனீங்களா? ராதாக்காவே சொல்லுதீங்க, அவங்க இங்கே இல்லையா? இங்க எங்கிட்ட இருக்கா? ஐயோ, ராதா இன்னும் வரலையா? ஏம்மா, அவளை எங்கம்மா விட்டுட்டு வந்தீங்க? நாங்கள் எங்கே அவங்கள கூட்டு வந்தோம்? விட்டு வர்றதுக்கு அவங்க தனியாக தானே வந்தாங்க. ஐயோ, யாராவது 2 பேர் போய் அவளை பார்த்துட்டு வாங்கப்பா, இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. அவங்க எங்கனுக்குள்ளே நிற்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போ எங்கே போய் தேட முடியும்? நம்ம நடந்த வழியில் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வாங்கப்பா. எங்கனையாவது கால் வலிக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காளான்னு தெரியல. அண்ணாச்சி, நான் வேணா போய் கூட்டு வரேன். நீங்கள் எதுக்கு போகிறீங்கிரு? நெட்டம்மா, யாராவது ஒருத்தர் போகணும்ல. இந்த வந்துட்டால ராதா. நாங்கெல்லாம் எப்பமோ வந்துட்டோம், நீ எங்க போய் சோவாரிட்டு வர? ஆடி பாவி கொலகாரி, நீ எல்லாம் வாயே பேசாத. கூடையே உன்னைய நம்பி வந்தவளை என்னைய பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்துட்டு சோவாரிட்டு வந்தேன்னா கேட்க. நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு தெரியுமா?
நீ வருவம்மா, நீ வருவ. உனக்கு என்ன, நீ நல்லா வந்துருவ. இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாடு தாண்டி எத்தனை நகரம் தாண்டி எத்தனை கண்டத்தை தாண்டி தவுண்டு தவுண்டு வந்து சேர்ந்திருக்கேன். ஏம்மா அவ்வளோ கஷ்டமாவாம இருந்துச்சு? எல்லாரும் வந்துட்டாங்க, வயசான ஆட்கள்லாம் வேகமாக கிடுகிடுன்னு வந்துட்டாங்க. நீ ஏன் இவ்வளோ நேரம்? நீங்க எல்லாரும் ராத்திரி பூரா நல்லா தூங்குனீங்க, நான் தூங்கலைல்ல. அதனாலதான் எனக்கு தூக்கமா வந்துச்சு, என்னால நடக்க முடியல. இல்லைன்னா இந்த மலை என்ன, இதே மாதிரி 10 மலைக்கு தாண்டி போயிருப்பேன். ராத்திரி தூங்கலையா? எதுக்கு நீ ராத்திரி தூங்கல? மழை பெஞ்சதில்ல அதனால தூங்கலையோ? மழையா? மழை பெஞ்சா என்ன இருந்தா என்ன, எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் கவலை கிடையாது. என் ரூம்ல பேய் இருக்கு, பேய் இருக்கிற ரூம்ல கொண்டு என்னை அடைச்சு போட்டுட்டு இவர் மட்டும் நல்ல சொகுசா ஏசி ரூம்ல போய் தூங்கிட்டாரு. ஏம்மா என்னம்மா சொல்லுத? பேய் இருக்கிற ரூம்ல கொண்டு நான் உன்னைய அடைச்சு போட்டேனா? ஆமா, மண்டைக்கு மேல ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு, பிறகு பேய் இல்லாம வேற என்னது? ஐயையோ, மண்டைக்கு மேலே ஃபேன் சுற்றிக்கிட்டு இருந்தா பேய் இருக்குன்னு அர்த்தமா? எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமா அப்படித்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. எங்க வீட்லயும் பல வருஷமா சுத்துதே, அதெல்லாம் ஆஃப் பண்ண கூட மாட்டோமே, நிக்காமல சுத்திக்கிட்டு இருக்கும். அவங்க தான் சொல்லுதாங்கன்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபேன் சுத்தினா பேய் இருக்குன்னு அர்த்தமா? அவங்க ஒரு லூஸு, நீங்கள் ஒரு லூஸு. என்னட்டி படக்குன்னு லூசுன்ட்டே? பிறகு ஃபேனு சுத்தினா பேய் எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் சொன்னாலுங்க, பேய் இருக்கு பேய் இருக்கு நாளுங்க. என் ரூம்ல யாரோ ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க, அதனாலதான் இந்த ரூமே இப்படி இருக்கு அப்படி இப்படின்னாலுங்க. சரி நானும் ரூம்ல போய் தைரியமா படுப்புமேன்னு படுத்தேன். ஆனா மண்டைக்கு மேல ஃபேனு சுத்துனுச்சு பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா சுத்துனுச்சு தெரியுமா? கலர் கலரா வேற மாறுனுச்சு. ஃபேனாம்மா கலர் கலராக மாறினுச்சு? ஆமா இளிச்சக்கா, ஃபேனு தான். மண்டைக்கு மேல ஃபேனு சுத்திக்கிட்டே கலர் கலரா மாறுது, லைட் எரியுது, என்னென்னமோ நடந்துச்சே. சே, அழகா இருக்கும் போலயே. பேசாமல் ஓ ரூம் எங்களுக்கு கொடுத்துருட்டி, நாங்கள் வந்து அங்கே படுத்துக்கிடுதோம். எனக்கும் ஆசையா இருக்கு, நான் வேணா வந்து அங்க படுத்துக்கிட்டா? வாங்க டி வாங்க, எல்லாரும் வந்து என் ரூம்ல படுத்துக்கோங்க. நான் உங்க ரூம்ல போய் படுத்து நிம்மதியா தூங்குதே. நல்ல பேய் கூட கடந்து நீங்க தூங்குங்க. ராதா, என்ன இது எல்லாரையும் பயங்காட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, எனக்கு வேண்டுதல் எல்லாரையும் பயம் காட்டணும்னு. நானே அரண்டு போய் ராத்திரியெல்லாம் தூங்காம அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற சோபால உட்காந்துக்கிட்டே குத்த வச்சு தூங்கியிருக்கேன். இவ திடீர்னு எந்திரிச்சு என் மேலே ஏறி குதிச்சு வெளியே ஓடிட்டா தலைவர். என்னாச்சு? நான் தான் பெரு பெட்டில் படுத்து தூங்கினேன், நல்லா தூக்கம் வந்துச்சு, சொகுசா தூங்கினேன். அலமேலக்கா, அப்பனா அந்த ரூம்ல பேய் எதையும் நீங்க பாத்தீங்களா? பேயும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. நல்லா காற்று வந்துச்சு, ஃபேனுக்கு நேர படுத்துக்கிட்டு நல்லா தூங்கினேன். நான் பார்த்தனே, ஃபேன் கலர் கலரா சுத்துனுச்சே. எல்லாம் உங்கள் மன பிராந்தி. உங்களுக்கு என்னம்மா நல்லா சொல்லுவீங்க. ராத்திரி பூரா தூங்காம கிடந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே இப்படி மலையேறி வந்தேன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதான் அங்கன உட்காந்துட்டேன், எந்திரிச்சு வரவே முடியல. காலு கையெல்லாம் ஒரே வலி. நான் தவுண்டு தவுண்டு சின்ன பிள்ளைங்க ஏறி வர்ற மாதிரி வந்தேன். சரி விடுமா, அதான் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டியே. என்ன இப்படி சொல்லுதீங்க? வந்து சேராம அப்படியே போய் சேர்ந்திருந்தேன்னா யாரு பதில் சொல்லுவா? சரி சரி விடு. சரி எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தது போதும், எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க. ஆளாளுக்கு டென்ட் போடுங்க, பெண்கள்லாம் சேர்ந்து சமையல் பண்ணுங்க. சமையல் பண்ணணுமா? இங்க எப்படி சமையல் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணலாமா? அதானே லட்சுமி அக்கா கேட்கறது கரெக்டு தானே. மலை மேலே எப்படி சமையல் பண்ண முடியும்? நீங்க இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியுமா? அதுக்கு தான் முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். ஏற்பாடா? என்ன ஏற்பாடு பண்ணீங்க? நம்மெல்லாம் காலையில் 7 மணிக்கு கிளம்பி வந்தோமா, 5 மணிக்கே ஒரு குரூப்பு கிளம்பி வந்து இங்கே பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு போயாச்சு. அட கொடுமையே, பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சாங்களா? ஆமாம்மா, இந்த ஊர் ஆட்க இருக்காங்க, அவங்க நல்ல வேகமாக எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவங்ககிட்ட சொல்லி பாத்திரத்தெல்லாம் வாடகைக்கு பிடிச்சி கொண்டு வந்து வச்சாச்சு. இங்கே தான் இருக்கு. அதனால நீங்கள் சமையல் பண்ணுற வேலை ஈஸி. அப்ப சரி தலைவரே, நாங்க எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணிருந்தோம், எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுவோம். ஐ ஜாலி, சீக்கிரம் சோத்த போடுங்க. எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்கணும். ஒரு ஆளை சமைக்க போட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், மாலாக்கா சொல்கிறது கரெக்டு தான். எல்லாரும் சேர்ந்து தான் சமையல் பண்ணணும். குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கலாம். கூப்பிடாம நம்ம மட்டும் தனியா போய் மலை மேல ஏறி கிடந்து திங்கிறதுக்கு சோறு இல்லாம ஒன்றும் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கொய்யா பழம் தான் கிடைச்சிது, ஆனா அதுவும் நம்மளுக்கு தேனா இருந்துச்சு. இனிமே எங்கே போனாலும் இந்த புருஷமார கையில் பிடிச்சிட்டு போயிட வேண்டிதான். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல சோறு கிடைக்கும். எங்களெல்லாம் அப்போ சோத்துக்கு தான் வச்சிருக்கீங்களா?
பிறவு வேற எதுக்கு வச்சிருக்கோம்? சரி சரி போங்கம்மா, எல்லாம் எந்திரிச்சு போங்க. கொஞ்சம் பேர் விறகு பிறக்கிட்டு வாங்க, கொஞ்சம் பேர் காய்கறி எல்லாம் வெட்டுங்க, சமைக்க ஆரம்பிங்க. காலையிலக்கு ஏதாவது சாப்பிடணும்ல, பிரெட் எல்லாம் இருக்கு, காலையில் சுட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. மத்தியானத்துக்கு சோறு பொங்கிக்கிடுவோம் சரியா? ஆம்பளை ஆளுக்கெல்லாம் டென்ட் போடுங்கப்பா. எல்லாம் அங்கே ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. டென்ட்லாம் எப்படி போடணும்னு தெரியாதே. போட்டு பழகுங்க, போங்க போங்க. சீக்கிரம் வாங்க, சமையல் பண்ணுவோம். ஏற்கனவே வயிற்ற போட்டு பசிக்கி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம்ல, சீக்கிரம் சாப்பிடுவோம். ஆமா கைகளா, சோத்த கண்ணில் காட்டுங்க. ஏல நீங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிற ஆட்களுக்கு பூரா உதவி செய்யுங்க. என்ன உங்களுக்கு இந்த டென்ட் எல்லாம் போட தெரியும்ல? எனக்கு தெரியும்பா. எனக்கும் தெரியும் அண்ணாச்சி. எனக்கு தெரியாது அண்ணாச்சி. தெரியாதுன்னா இவனுக்கு 2 பேர்கிட்ட இருந்து கத்துக்கோ. எல்லாருக்கும் டென்ட் போடணும், அதனால கொஞ்சம் அங்கன பார்த்து போட்டு விட்டுருங்க சரியா? தர நல்லா சமமா இருக்கிற இடத்த பார்த்து போடுங்க, கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் போட்டு விட்டுறாதீங்க. சரிப்பா, அதை நாங்கள் பார்த்துக்கிடுதோம். சாப்பாடு பொருள் மளிகை பொருள் எல்லாம் வந்துட்டுல்ல? ஆமாம் அண்ணாச்சி, அதெல்லாம் காலையிலே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. நானும் வந்த உடனே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். நீ செக் பண்ணியா? நான் தானே செக் பண்ணேன். இவ்வளவு நேரம் நீங்களாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னதுனால தானே நீ போய் பார்த்துட்டு வந்த. அதுக்கு இவனை விட்டு செக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எல்லா பேரையும் நீ தூக்கிட்டு போயிடலான்னு பாக்கியோ? ஆமாம், இந்த பேரை வச்சு ஊறுகாயை போட முடியும். சரி சரி, சலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிப்பா, போகிறோம். இவ்வளவு பொருளை வாங்கி கொண்டு தலைவர் போட்டிருக்காரே, இதெல்லாம் வச்சு நம்ம என்னத்தை சமைக்க? தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு போல. காய்கறி, அரிசி, பருப்பு, அது இதுன்னு எல்லாம் இருக்கு. எலிச்சக்கா, நம்ம இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் டீ, அதுக்கு பிறகு நம்ம போயிடுவோம். சரிக்கா, முதல்ல உட்காந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குன்னு அண்ணாச்சி சொன்னாரு. அப்படியா? அப்பனா என்ன செய்ய? பாத்திரம் வேற நிறைய இருக்கு, எந்த மாதிரி செய்யணும்னு தெரியலையே. முதல்ல அடுப்பு வேணுமில்லம்மா, பொருள் மட்டும் இருந்தா எப்படி சமைக்க முடியும்? அடுப்புக்கு கல் எடுத்து வச்சு நம்ம அடுப்பு கூட்டிக்கிட வேண்டியதா? அடுப்பு கூட்டுவீங்கம்மா, விறகுக்கு என்ன செய்வீங்க? நேற்று ராத்திரி பூரா மழை பெஞ்சு எல்லாம் சொதன்னு ஈரமா கிடக்கு, உங்களுக்கு காஞ்ச கட்டை எங்க கிடைக்கும்? ஆமா, விறகு இல்லாம எப்படி சமைக்க முடியும்? லட்சுமி, இந்த காடு அடர்த்தியா இருக்கு பத்தியா? இப்ப நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணியே இல்லை. மழை பெஞ்சிருக்கு, ஆனா இங்கெல்லாம் காஞ்சி தானே கிடக்கு. அப்ப மரத்துகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச கட்டை அங்கங்க கிடக்கும், நம்ம பார்த்து பிறக்கிக்கிடுவோம். ஆட்டோ இழிச்சக்கா, அதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாரையும் விறகு பறக்கிட்டு வர சொல்லுவோம். இந்த மாலா நெட்டச்சி அவளுகெல்லாம் எங்க போனாலுங்க? ஆளையே காணும், இந்த ராதாவையும் காணும். அவளுகெல்லாம் சின்ன பிள்ளைல தானே, ஆசைப்பட்டு இங்க வந்த உடனே எல்லா இடத்தையும் சுத்திட்டு அலைதாளுங்க. கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரட்டும், அதுக்கு பிறகு ஒவ்வொரு வேலையா சொல்லுவோம். சரி, இப்ப என்ன சமைக்கன்னு ஒன்றும் தெரியலல்ல, போய் தலைவர் என்னாச்சிட்டே கேட்டு வந்துருங்களே. ஐயா, அவர்கிட்டயே போய் கேட்கணும், வேற யார்கிட்ட கேட்க? அவர்கிட்டயே கேளுங்க. சரிடி, நான் போய் கேட்டு வரேன். நீங்க என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து வைங்க சரியா? ஆட்டுங்கக்கா, நானும் எலிச்சக்காவும் சேர்ந்து எடுத்து வைக்கும். சரி, நான் தான் பாத்திமா நிக்கா, அவளை கூட்டிட்டு போறேன். ஆட்டும். வாழ்க்கைன்னா இதெல்லவோ வாழ்க்கை. எவ்வளோ அழகா நல்ல மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு குழு குழுன்னு மாம்பழம் தின்னுக்கிட்டு நல்ல சொகுசா இருக்கு. ஆமா மங்கம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கனகாவும் நம்ம கூட வந்திருந்தான்னா நல்லா இருந்திருக்கும்னு. கனகாவும் இல்லை, மீனுக்குட்டியும் இல்லை. அவங்க 2 பேரும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த தலைவர் தம்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்காரே, ஐயோ பாவம், எப்படித்தான் தூக்கிட்டு வந்தாரோ. நம்மளுக்கு அந்த ஒரு பைய தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன கணந்துச்சு. இல்லை பட்டு, தலைவர் தூக்கிட்டு வரல, அவரே பாவு ஒடிஞ்சு உள்ள போகிற மாதிரி கிடக்காரு. அவர் எங்கே தூக்கிட்டு வருவார்? அவர் ஆட்களை வச்சு கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? ஆட்களை வச்சா கொண்டு வந்தாரு? ஆமாம், சட்டி பானையெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. மலை மேலே போகிறோம்னு நினச்சிட்டு நம்ம எல்லாம் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாம் இருக்குது.
மாம்பழம் நல்லா ருசியாக இருக்குது. எங்கே வாங்கினாருன்னு தெரியல. கொடைக்கானலில் தான் வாங்கியிருப்பாரு. இந்த பிள்ளைகள சாப்பாட்டு வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டதும் நீங்களாம் ரெஸ்ட் எடுங்கன்ட்டாளுக. என்னத்தை செய்தாளுகன்னு ஒன்றும் தெரியல. பாவம், அதுகளும் நம்ம கூட சேர்ந்து தான் ஏறி வந்துச்சு. வந்த உடனே இங்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு பையங்கள்லாம் சேர்ந்து டென்ட் போட்டுட்டு கிடக்கானுங்க. ராத்திரி படுக்கணும்ல, அதுக்காக எல்லா ஏற்பாடும் நடக்கு. பகலில் சமையல் பண்ணுறது இந்த லட்சுமி இந்த பிள்ளைகள் எல்லாம் பண்ணிட்டு கிடக்கு. அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது போகணும் டீ. நல்லா இருக்குல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா கடந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி படுத்து கிடக்கிறது நல்லா இருக்குது. நீ சொல்கிறது உண்மைதான். வீட்டில் கடந்து ஒரே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். இல்லைன்னா இந்த மரத்தடியில் கிடக்கும். அதை விட்டால் நம்மளுக்கு வேற எங்கே போகிறோம்? அதனால் இங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் என் செண்பகத்தை விட்டுட்டு வரவே மனசு வராது. செண்பகம் மட்டும் இல்ல, த்ரிஷா, ஸ்ரேயா, சமந்தா, நயன்தாரான்னு நிறைய பிள்ளைகள் வச்சிருக்கேன். எல்லா பிள்ளைகளையும் நான் பார்க்கணும்ல, அதனால எங்கேயுமே போக முடியல. கடைசி காலத்தில் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? அங்கே இங்கேன்னு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு சாவ வேண்டிதான். ஆமாட்டி, சரியா சொன்னேன். எனக்கும் உங்க கூட எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என் பிள்ளைகள் என்ன செய்ய? பேசாமல் உன் பிள்ளையில வித்துரு. அடியே, ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பார்க்க, இல்லைன்னா நடக்கிற கதையே வேற. என் பிள்ளைகளை விற்க சொல்லுதே. மாடு தானே டீ. அது மாடா? என் பிள்ளைகள். அவள் தான் மாட்டெல்லாம் பிள்ளை மாதிரி பார்க்கான்னு தெரியுமில்ல, பிறகு எதுக்கு நீ அவட்ட வம்பளுக்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத, அதெல்லாம் என் பிள்ளைகள். சரி, சமந்தா, நயன்தாரா, ஸ்ரேயா, த்ரிஷா அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கியே. செண்பகம் எல்லாரும் என்ன செய்வாங்க? சோத்துக்கு என்ன செய்வாங்க? நீ இப்போ 5 நாளைக்கு இங்கே வந்துட்டியே, அவங்களுக்கெல்லாம் யார் சோறு போடுவா? அதை பத்தி நீ கவலைப்படாத செல்லத்தாயி. அதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்கோம். அந்த பையன் நல்லா பார்த்துக்கிடுதான். பார்த்து, நீங்கள் 2 பேரும் வயசான ஆட்களாக இருக்கீங்க. அதனால செத்த பிறகு எல்லா சோத்தையும் எடுத்துக்கிடலான்ட்டு அந்த பையன் வந்து வேலைக்கு இருக்கான்னு நினைக்கேன். அது எனக்கே தெரியுது செல்லத்தாயி. அந்த பையன் நல்லா தான் பார்த்துக்கிடுதான். சரி, நம்ம செத்த பிறகு என்ன சொத்தையெல்லாம் கொண்டுட்டா போறோம். அதனால அவன் எடுத்துக்கிடட்டுமே. ஓ நல்ல மனசு யாருக்கும் வராது. அப்போ உன் பிள்ளைகளுக்கு சொத்து கிடையாதா? வெளிநாட்டில் இருக்காங்கல்ல 2 பேரு. அவங்களுக்கெல்லாம் சொத்து கொடுக்கற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. நாங்க இங்க கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடிட்டு கிடக்கும் போது கூட வந்து ஒரு நாள் எட்டி பார்க்கல. கொரோனால கிடக்கும் போது பார்க்கல. புயல் வந்து கிடக்கும் போது பார்க்கல. எங்க வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது வந்து எட்டி பார்க்கல. செத்துருவாரு, நாளைக்கு அடக்கம் பண்ண வாங்கடான்னு கூட கூப்பிட்டு பார்த்தேன். அப்பமும் வரல. இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொத்தை வேற எழுதி வைக்கணுமாக்கும். அதுக்கு பதிலாக அந்த மாட்டை பார்த்துக்கிற பிள்ளைகளுக்கு கூட நான் சொத்தை எழுதி வச்சிருவேன். பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டுக்கன்னா அந்த மோகத்தில் இங்கே வரமாட்டேங்குதுங்க. அங்கேயே இருந்து பழகணுன்னு அவங்களுக்கு இந்தியாவே ஒரு மாதிரி தெரியுது போல. நம்ம தாய்நாடு தான் நம்மளுக்கு சோறு போடுதுங்கிறத மறந்துடுதாங்க போல. அவங்க வெளிநாட்டுக்கு போய் இருக்காங்கல்ல, அங்கேயே தங்கியிருந்தாங்க. அந்த நாடு தானே அவங்களுக்கு சோறு போடுது. எந்த நாடு சோறு போட்டாலும் தாய்நாட்டை மறக்கலாமா? அது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்கல. சரி விடுபட்டு, ஒரு நாளைக்கு திருந்தி வருவானுங்க. அதுக்குள்ள நாங்க 2 பேரும் இருக்கமோ சாவுதமோ. அவங்க வரும்போது நாங்க இல்லைன்னு என்ன செய்ய? இந்த சொத்தையும் இந்த பையலுக்கு எழுதி வச்சிருவோம். அவங்க வந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். சரி, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கோம். நல்ல பேச்ச பேசுங்க, இதெல்லாம் விடுங்க. சரி டி, நம்மளும் இந்த மாம்பழத்தை தின்னு முடிச்சிட்டு அப்படியே ஒரு சுற்றி வருவோம். இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் உதவி செய்யணுமான்னு கேட்போம். பிறகு நம்ம சும்மாவே எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? நானும் அதே தான் நினச்சேன், நீயே சொல்லிட்ட. நானும் அதை தான் நினைச்சேன். மாப்பிள்ளை இது போதுமில்ல? கரெக்டா வச்சுட்டேன்ல? ஆமாம் மாமா, கரெக்டாக கட்டிட்டீங்க. 2 ஆளுக்கு காணுமா? காணும் 2 ஆள் இல்லைன்னா 3 ஆள் கூட நெருக்கி படுத்துக்கிடலாம். என்ன நம்மளும் முடிச்சிட்டோம்ல? ஆமாப்பா, நம்மளும் முடிச்சாச்சு. என்ன யாருக்காவது ஏதாவது உதவி வேணுமாண்ணே? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நாங்களே ஒரு வழியை முடிச்சிட்டோம்ப்பா. இந்த டென்ட் இருந்த பேக்குக்குள்ள ஒரு யூசர் கைடு இருந்துச்சு. அதுல எப்படி டென்ட் போடணும்னு எழுதி இருந்துச்சு. அதை படிச்சு பார்த்து போட்டு முடிச்சிட்டோம். சரிண்ணே, வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நான் வாரேன். சரி தம்பி, வந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டென்ட் எப்படி தம்பி? ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒன்று ஒன்றா, இல்லைன்னா பொம்பளைங்க தனியா ஆம்பளைங்க தனியான்னு இருக்கணுமா?
எனக்கு தெரியலண்ணே, அது எல்லாம் லேடிஸ் முடிவு பண்ணட்டும். அவளுகிட்ட கேட்டோம்னா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தங்க போகிறோம் பழுக. சரி விடு, ஒரு நாளைக்கு எப்படியோ இருந்துட்டு போட்டும். சேகரனே, இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா தூங்குவோம், அவங்களெல்லாம் கலட்டி விட்டுருவோம். ஆமாப்பா ஆமாப்பா, நம்மெல்லாம் சேர்ந்து ராத்திரி பூரா கச்சேரி வச்சு நல்ல பாட்டு பாடி டான்ஸ் அடிக்கிட்டு ஜாலியாக தூங்குவோன்னே. இப்போ உங்க கச்சேரி கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா. நீங்கள் இல்லாமல அண்ணாச்சி, உங்களை சேர்க்காம விடுவோமா? உங்களையும் சேர்த்துக்கிடுதோம். ரொம்ப நன்றிப்பா. வேற யாரெல்லாம் இருக்கா? தலைவர் என்னாச்சு, அவர் மகன் ஆரஞ்சு மண்டையன், அந்த கொக்கி குமார், அதுக்கு பிறகு நம்ம பொக்கவாய் தாத்தா, பிறகு அந்த துபாய்க்கார என்னாச்சு. இத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட வேண்டியதான் நம்ம கூட்டத்தில். சேர்த்துக்கிடுவோம். ஆம்பளைங்க யாருன்னு இன்னைக்கு காட்டுவோம். ஆமாண்ணே, எல்லா வேலையும் அவங்க தான் செய்யற மாதிரி பேசுவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டென்ட் போட்டிருக்கோம் அதெல்லாம் தெரியாது. டென்ட் போட்டாச்சான்ட்டு வருவாளுங்க. அவங்க தான் எல்லா வேலையும் அப்படியே உளுந்து உளுந்து செய்யற மாதிரி சொல்லுவாளுங்க. சமையல் பண்ணுறது ஒரு வேலையா? அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 4 காயை வெட்டி போட்டால் சோறு ரெடியாக போகுது. ஆனால் அதை அவளுக தான் என்னமோ பிரமாதமாக செய்கிற மாதிரி, நம்ம தான் ஒன்றுமே செய்யாத மாதிரி பேசுவாளுங்க. ஓஹோ, அப்பனா ஒரு 4 காயை வெட்டி போட்டு நீங்களே சோறு பொங்கிருங்க. சரியா? நாங்களாம் சும்மா உட்காந்துருக்கோம். லட்சுமி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா. கேட்டுச்சு மனுஷா, எல்லாம் நல்லா கேட்டுச்சு. பொம்பளைங்களை இவ்வளோ குறை சொல்லுதீங்களே, உங்களால் என்ன வேலை செய்ய முடியும்? இந்த டென்ட் போடுற வேலை மட்டும்தான் உங்கள் வேலை. காட்டுக்குள்ளே போய் விறகு எடுத்துகிட்டு வரணும், காய்கறியெல்லாம் வெட்டணும், உங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், வேலைக்கு சமைச்சு கொடுக்கணும். சமைச்ச பாத்திரத்தில் என்ன உங்கள் தாத்தாவை கழுவுவார், அதெல்லாம் நாங்கள் தானே கழுவி வைக்கணும். ஏமா என்னம்மா இப்படி பேசுத? நாங்க தான் கஷ்டப்பட்டு டென்ட் போடுதோம்ல. டென்ட் என்னமோ நீங்களே தயாரிச்ச மாதிரி பேசுதீங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறது எடுத்து 4 பக்கமும் 4 கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. அவ்வளோதானே? என்னமோ டென்ட் போட்டேங்கீங்க. ஏமா சும்மா கயிறை போட்டு கட்டலம்மா, கீழே ஆணி அடிச்சு இறக்கி இருக்கு. இந்த மலங்காட்டுக்குள்ள ஆணி அடிச்சு இறக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்ககிட்டலாம் பேச முடியாது. நான் போய் தலைவர் அண்ணாச்சியை பார்த்துட்டு வாரேன். எதுக்கு தலைவர் அண்ணாச்சியை பார்க்க போற? எங்களை பற்றி போட்டு கொடுக்கவா? ஆமா, இவர் ஒரு ஆளு. இவரை பத்தி நான் போட்டு கொடுக்க வேற போறேன். எனக்கு 1008 வேலை இருக்கு. அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? ஏமா தங்கச்சி, நீ போம்மா, இருந்து கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு போ. தங்கச்சின்னு சொன்னதுனால தப்பிச்சிரு, இல்லைன்னா வழக்க மண்டையிலே தோசை ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன். அதுல பாருங்க தலைவர் தம்பி, நம்ம தம்பி ஜெயிச்சிட்டாருல. ஆமாம் தாத்தா, அவர் ஜெயிச்சிட்டாரு. இனிமே அவர் முதலமைச்சராக இருந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும். செய்வாருப்பா, என்ன அழகா செய்வாரு தெரியுமா? நீ பார்த்துக்கிட்டே இரு. செய்யட்டும். மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு எல்லாரும் நல்லது செய்யட்டும். இருந்தாலும் உன் அளவுக்கு வருமா? நீ எலெக்ஷன்ல நின்றுக்கலாம் தெரியுமா? நின்றிருந்தா அழகா ஜெயிச்சிருப்ப. எதுக்கு தாத்தா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பதவியில் இருந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் செய்யலாம். எனக்கெல்லாம் பதவியெல்லாம் பிடிக்காது. பதவியில இருந்தா தானே ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்லி இதை செய்யன்னு சொல்ல முடியும். நம்ம போய் சும்மா சொன்ன அவன் செய்வான். அதுவும் கரெக்டு தான். விஜய் தம்பி எல்லாம் கரெக்டாக செய்வாருன்னு நினைக்கேன். வாமா லட்சுமி. அண்ணாச்சி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்கு தான் வந்தேன். என்னதும்மா? சொல்லு. அண்ணாச்சி, காய்கறி அரிசி பருப்புன்னு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சிட்டீங்க. ஆமாம்மா, எதுவும் காணலையா? இல்லை அண்ணாச்சி, எல்லா பொருளும் இருக்கு. ஆனால் இவ்வளோ வேற இருக்கும், நம்ம என்ன சாப்பாடு செய்யன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அண்ணாச்சி. அதான் உங்ககிட்ட கேட்டு போவோமேன்னு வந்தேன். ஏம்மா இங்கே பாரு, எல்லா பொருளும் இருக்கு. சோறு, சாம்பார், கூட்டு, பொரியல், அது இதுன்னு போட்டு நீ எதுவும் செய்ய வேண்டாம். சரியா? ஒரு கூட்டாஞ்சோறு பொங்கு, ஒரு பாட்டில் ஊறுகாய் வச்சுருக்கேன், ஒரு பாக்கெட்டில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சுருக்கேன். அது மட்டும் போதும். அப்படியா அண்ணாச்சி? அப்போனா கூட்டாஞ்சோறு பொங்கிடுவோமா? ஆமாம்மா, கூட்டாஞ்சோறு மட்டும் போதும். சரியா? அதையே சாப்பிட்டுக்கிடலாம். மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு சேர்த்தே செஞ்சு வச்சிரு. ஒரு தடவை செஞ்சால் போதும். நீங்கள் போட்டு செஞ்சுட்டு கிடக்க வேண்டாம். நம்ம காட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும்ல.
சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கங்கே கொஞ்ச நேரம் தூங்குங்க. அதுக்கு பிறகு சுற்றி பாருங்க, நல்ல ஜாலியாக இருங்க. சரி அண்ணாச்சி, அப்படியே செஞ்சிருதே. இந்த ஆம்பளையாளுக்கெல்லாம் டென்ட் போட்டு முடிச்சிட்டாங்களா? ஆமா அண்ணாச்சி, எல்லாம் டென்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. வாயும் கொஞ்சம் ஓவரா பேசுதாங்க. வாய் ஓவரா பேசுதாங்களா? ஆமா அண்ணாச்சி, அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிடுதேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிம்மா, போய் சமையலுக்கு ஏதாவது பண்ணுங்க. அண்ணாச்சி, அதுல ஒரு பிரச்சனை அண்ணாச்சி. விறகு வேணும். விறகுக்கு என்ன செய்ய? விறகுலாம் ஈரக்கட்டையெல்லாம் கிடக்கும். இல்லைம்மா, நேற்று ராத்திரி மழை பெஞ்ச தடமே இங்கே உள்ள இல்லை பார்த்தியா? உள்ளெல்லாம் நல்ல காஞ்சு தான் கிடக்கு. உங்களுக்கு காஞ்ச விறகு கிடைக்கும். நான் வேணா போய் பிறக்கிட்டு வந்து கொடுக்க சொல்லட்டா? நாங்க பாத்துக்கிடுதோம் அண்ணாச்சி. நிறைய ஆளுக்கு இருக்கும்ல, கொஞ்சம் பேர் விறகு எடுத்துட்டு வரட்டும், கொஞ்சம் பேர் தண்ணி கொண்டு வரட்டும். நாங்க எல்லா வேலையும் பிரிச்சு செஞ்சுக்கிடுதோம். சரிம்மா, ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு. என் மகன் இருக்கான், ஆரஞ்சு மண்டையன் இருக்கான், அவங்க எல்லாம் நல்ல உதவி செய்வானுங்க. சரிங்க தலைவர் அண்ணாச்சி, நாங்க போய் முதல்ல அடுப்பை பத்த வச்சு உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்க. அதுக்கு பிறகு நாங்க மற்ற வேலையை பார்க்கோம். ஐ, டீ போட போறீங்களா? டீ கடை இல்லையே, என்ன செய்யன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றியெல்லாம் எதுக்கு தாத்தா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டீ குடிச்சிட்டு சமையல் பண்ணுவோம். சரியா? நல்ல ஜாலியா இருக்கும். பிஸ்கெட் பாக்கெட் இருக்குமா? டீ குடிச்சிங்கன்னா பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. ஆட்டோ அண்ணாச்சி, நாங்க போய் வேலையை பார்க்கோம். ஏக்கா விறகு பிறக்க நானும் ராதாவும் போகிறோம்க்கா. எங்கள் 2 பேரையும் அனுப்பி விடுங்க. ஆட்டோ டீ, இந்த நெட்டச்சி மாலா எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு விறகு பிறக்க போங்க. ச்சே, இந்த மலை மேலே எவ்வளோ குளு குளுன்னு இருக்கு. நல்ல சூப்பராக இருக்குக்கா. டைட்டானிக் போஸ் நம்ம 3 பேரும் சேர்ந்து கொடுக்கோம் பார்த்தீங்களா? நல்ல அழகா இருக்குல்ல? ஆமா டீ, நல்ல சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்க்க பாரேன், இந்த நாடே தெரியுது. மாலாக்கா பார்த்து முன்னால் நிற்கிய காலு கீழு வலிக்கிற போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கோங்க. ஆட்டோ ஆட்டோ, அதை நான் பார்த்துக்கிடுதே. இவளுக்கெல்லாம் இங்க நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க? எல்லாம் ஏசப்பா மாதிரி கையை நீட்டிக்கிட்டு நிக்காளுங்க. ஓ, டைட்டானிக் போஸ் கொடுக்காளுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி, நம்மளும் இவளுக்கு கூட போய் நின்றுவோம். மாலா, நெட்டச்சி, என்னையும் கூட சேர்த்துக்கோங்களேன். எங்கள் குரூப்பில் நாங்கள் வேறு யாரையும் சேர்க்க மாட்டோம். நாங்கள் 3 பேர் 3 ரோசஸ் குரூப்பு, உங்களுக்கு தெரியும்ல. அது நல்லா தெரியுமா? இந்த ஒரு போஸ் தானே, கொஞ்ச நேரம் போஸ் கொடுத்துக்கிடுதானே. போஸும் கிடையாது, கீஸும் கிடையாது. இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ, இந்த அழகான நேரத்தில் ஒரு செல்ஃபி எடுத்து நல்ல வீடியோ போட்டால் சூப்பராக இருக்குமே. செல்ஃபி தானே, இரு நான் எடுக்கேன். நல்ல இதை மட்டும் எடுத்து ரீல்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபர்னு எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? அப்படியே பாருங்க பாருங்க பாருங்க. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. ரீல்ஸ் போடுறீங்களா? ரீல்ஸு இருங்க டீ, இப்போ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எனக்கு இடம் கிடையாதா? நான் நின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ? சரி சரி, நீங்க இப்போ எப்படி நிக்கீங்கன்னு நானும் பார்க்கேன். ஐயோ மாலா, காலுக்கடியில பூரா. ஐயோ, பூரானா? எங்க எங்க எங்க? ஐயோ மாலாக்கா, உளுந்துடாதீங்க. உளு உளு, அப்படியே உருண்டு உளுந்து சாவு. ஐயோ, பயமா இருக்கு டீ, கால் வழுக்குது. மாலாக்கா, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுதீங்க? உங்களை நாங்கள் விட மாட்டோம். விட்டுருங்க டீ, உங்களால் அவளை காப்பாற்ற முடியாது. அப்படியே விட்டுருங்க. அரமண்டலு, மாலாக்காவை காப்பாற்ற முடியலன்னா நாங்களும் கூட சேர்ந்து உருண்டு சாவோம். அப்படிலாம் அவங்கள விட மாட்டோம். அப்ப எல்லாம் சேர்ந்து சாவுங்க. விட்றாதீங்க விட்றாதீங்க, மாலாக்கா விட்றாதீங்க. விட்டுறாதீங்க எப்போ, விட்டுறாதீங்க எம்மோ. குக்கு குக்கு, முட்டையை போடும் கோழிக்கு குக்கு குக்கு. அடியே, நானே சாவ கிடக்கேன். இந்த பாட்டு இப்ப அவசியமா? காப்பாத்துங்கடி என்னையே. நல்ல வேணும். மனசே இப்பதான் நிறைஞ்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த காட்சி அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ், செல்ஃபின்னு எல்லாம் போட்டா நம்மளுக்கு லைக் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படித்தான் அப்படித்தான். போன் எடுத்து நல்ல வீடியோ எடுத்துடணும். சூப்பர் 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 பாசிட்டிவ். சூப்பரா போஸ் கொடுக்கீங்க. இப்படியே நில்லுங்க. இருங்க இருங்க, முதல்ல மாலாக்காவை காப்பாத்திட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி பாயாசம் போடணும்னு நாங்கள் யோசிக்கோம். போதும் போதும், நல்ல வீடியோ எடுத்தாச்சு. அவ்வளோதாண்டி, என் கையை விட்டுருங்க. நீங்களும் விழுந்துடாதீங்க. நான் இன்னமும் பிழைக்க மாட்டேன். நான் இப்படியே மலையோட மலையா, தண்ணியோட தண்ணியா போயிருதேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க, சரியா? எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அத்தை, என் பிள்ளை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு போயிட்டு வரேன். போய் வா போய் வா போய் வா நண்பா, நீ ராஜா போல போய் வா நண்பா. வாயை முடுங்க ராதா ஆண்டி. என்கிட்ட எதுக்குமா கோவப்படுதீங்க? அங்க அவளை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு கூட்டத்தில் சேர்த்தோம் பார்த்தீங்களா? நம்மளை சொல்லணும்.
மாலாக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்றிடுவோம். அதெல்லாம் இனிமே முடியாது. காலம் கடந்து போயிட்டு அப்படியே கையை கழுவிட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். மாலாக்கா அப்படியே வாங்க, மெதுவா மெதுவா மேலே ஏறி வாங்க. அப்படித்தான் மாலாக்கா அவ்வளோதான். மாலாக்கா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லட்டி, நல்ல வேளை கடவுள் மாதிரி 2 பேரும் என்னைய காப்பாத்திட்டீங்க. சரி, இப்படி சப்புன்னு முடிஞ்சிட்டே. ஒன்றும் இல்லை மாலாக்கா, வாங்க போய் தண்ணி குடிப்போம். காலுக்குள்ள பூரானோன்னு பயந்துட்டேன்டி. இங்கே பூரா மட்டும் இல்லை, தேளு பாம்புன்னு எல்லாமே இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் அவங்க சொன்னது பொய் தான். பொய்ன்னு தெரியுது, ஆனால் படக்குன்னு சொன்னோன்னு பயந்துட்டேன். சரி பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நம்ம மெதுவாக எந்திரிச்சு போவோம் வாங்க. ஏன்டி இந்த ராதா எப்படி இருக்கா? அதான் மெண்டலுன்னு ஊருக்கே தெரியுமே. விடுங்க, இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாட்டும் ஒன்று பண்ணி பழி வாங்கிடலாம். ஆமாம் மாலாக்கா, அவங்கள போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நீங்கள் 2 பேரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதுக்கு தான் நம்மளை எல்லாரும் 3 ரோசஸ்ன்னு சொல்லுதாங்க.